ஸோ, இப்ப நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன் அப்டின்னா, ரீசென்ட் டைம்ல உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் வந்து ரொம்ப Instagramல ஃபேம் ஆயி பிக் பாஸ் வரைக்கும்லாம் போயிட்டு வெளிய வந்தவரு. அவர பத்தி நெறைய பேரு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ, நீங்களும் கேள்விப்பட்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அ அவரு வந்துட்டு இப்ப கருப்பு படத்துல வந்து ஒரே ஒரு சீன்ல நடிச்சிருப்பாரு போல. அந்த வெட்டி எடுத்துட்டாங்க. அந்த சீன எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பெரிய ஆக்ரோஷமா அவரு பேசியிருந்தாரு. ஸோ, இந்த மாரி ஒரு அ எதுவுமே இல்லாம ஒரு நடிப்புனா என்னன்னே தெரியாதவங்கலாம் ட்ரெண்ட் ஆக்கி விடுறதும் சோசியல் மீடியா தான், தமிழ் சினிமா தான். இத பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்ல. என்னன்னா, இப்ப வந்து நம்ம அந்த செல்ஃபோன் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இதுலயே நம்ம எல்லாத்தையும் பார்த்துர்றோம். ஆமா. இதுல வந்து நம்ம வீடியோ எடுத்து போட்டோம்னா எல்லாரும் பார்க்குறாங்க. ம். அதுல பார்த்துட்டு சில பேரு இப்போ டைரக்டர் இவங்களுக்குன்னா, சரி அது நல்லா இருக்கானே, கூப்பிட்டு நடிக்க வைப்போம். அப்படின்னு ஒரு வாய்ப்பு வருது. இப்ப எங்கள மாரி ஆளுங்க நாங்க வந்து இந்த ஆபீஸ் போயிட்டு ஃபோட்டோ எடுத்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு, இந்த மாரி நாங்களும் குடுக்குறோம். இந்த மாரி எங்கள இந்த மாரி ஆளுங்க இருப்பாங்க. என்னன்னா அது அப்படியே மாற மாற அத நம்ம எதுவும் பண்ண முடியாது. எப்படி வேணா வாய்ப்புகள் அதிலிருந்து அது மூலியமா அவங்களுக்கு கிடைக்கும். இப்படி இப்படி போற மூலியமா இப்படியும் கிடைக்கும். ம், ம். ஆமா. இது எதுவுமே நம்ம எதுவுமே இத சொல்லவும் முடியாது. கண்டிப்பா. ஆமா.